சங்கீதம் 24 7ஆம் வசனம். வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து இந்த வீட்டை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாசல் வழியாய் பிரவேசித்து இந்த வீட்டினுடைய ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தாவே துதிக்கிறோம். வாசல்களை உயருங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக நீர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து உன்னதத்துக்கு 40வது நாளிலே ஏறினீர். பசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு உள்ளே பிரவேசித்தி, அதே போல் இந்த புதிய வீட்டை இந்த வீட்டை புதுப்பித்து கட்ட உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் தாமே எங்களுக்கு முன் சென்று இந்த வீட்டை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே உள்ளே போகும்பொழுது இந்த வீடு மகிமையினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் நிரப்பப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். This is your house, it's your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, it's your home. We welcome you today. This is your house, it's your home. We welcome you, Lord, we welcome you. This is your house, it's your home. We welcome you today. It's your house, this is 2 சாமுவேல் 7:29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்றான். கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணினார். அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி அந்த வீட்டை குறித்து சொன்ன ஆசீர்வாதமானது மிக பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. உன் வீடும் உன் சந்ததியும் உன் ராஜ்யமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் சந்ததியிலே கிறிஸ்து தோன்றுவார். இவ்விதமாக உன்னையும் உன் சந்ததியும் உன்னுடைய வீட்டையும் உன் ராஜ்ய பாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். அதுக்கு தான் தாவீது விதமாக ஜெபம் பண்ணுகிறான். உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருப்பதாக, நீர் அதை ஆசீர்வதித்தருளும். உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். அதனால் கர்த்தருடைய கிருபையினாலே 2002ஆம் வருஷம் இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணோம். இப்பொழுது இந்த வீட்டை புதுப்பித்து கட்டும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாதபடி நம்ம எதையுமே செய்ய முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாது. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கிராண்ட் பண்ணியிருக்கிறார். இந்த இடத்தை கிராண்ட் பண்ணியிருக்கிறார். இந்த வீட்டை கிராண்ட் பண்ணியிருக்கிறார்.
இந்த சபையை ஆண்டவர் கிராண்ட் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி அவன் ராஜ்யபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல தாவீதை ஆசீர்வதித்த தேவன் எங்களுக்கும் இவ்விதமான கிருபை தந்திருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய வீடு, கர்த்தர் கொடுத்த இந்த வீடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றும் என்று மாறிடாத இயேசுவே, ஜீவனின் நீரல்லோ அன்பினாய். இன்றும் என்று மாறிடாத இயேசுவே, ஜீவனின் நீரல்லோ அன்பினாய். தேவ வாக்கு தத்தம் தந்தம்மை சீரப்படுத்தி கிருபையாலே நிர்வியமாக்கு தந்தம்மை சீரப்படுத்தி கிருபையாலே இயேசுவே என்னை நீ ஆசீர்வதியும். சௌக்கியமே நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும். எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம். கடந்த 2022 வருஷம் இந்த வீட்டை கட்டி பிரதிஷ்டை செய்ய உதவி செய்தீர். 1976 வருஷம் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இந்த இடத்துல குடியிருக்கும்படியாக நீர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எங்கெங்கே போனானோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அதே போல நாங்கள் தங்குவதற்கு இங்கே ஒரு வீட்டையும் ஆண்டவர் சபையும் கட்டத்தக்கதாக உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவரே வழி நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 50 வருஷமாக நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே இன்றைய தினத்திலே ஆண்டவரே இந்த வீட்டை புதுப்பித்து நாங்கள் ஆண்டவரை கட்டத்தக்கதாக உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதா. நீர்தாமே இந்த பிரயாசங்களை வாய்க்க செய்து தேவைகளை சந்தித்து இந்த வீடு ஆண்டவரை புதிதாக நீர் மாற்றியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஓபேத் ஏதோமின் வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு இருந்தது. அது நிமித்தமாக அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர் என்று பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல இங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவரே இங்கே உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த இடத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த வீட்டை ஆண்டவரே கட்டி இருக்கிறீர். இப்பொழுது இந்த வீட்டை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னோமாக என்றென்றைக்கும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தாவீதை மென்மேலும் நீர் உயர்த்தி நீர் ஆசீர்வதித்தீர். தாவீதுடைய யுத்தங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்தீர். ஆடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நீர் உயர்த்தினீர். அவனுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணினீர். அதே போல எல்லாமே நீர் செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வீட்டில் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த வீட்டில் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உம்முடைய கிருபை தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வீட்டிலே நாங்கள் ஆண்டவரை தங்கி தாபரித்து உம்முடைய வேதத்தை ஆண்டவரை படிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த இடம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வீட்டையும் இந்த சர்ச்சையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இந்த டெடிகேஷன்
மிஷனல் சர்வீஸில் பங்கு பெற்ற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வீட்டை உம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீட்டை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக பிரதிஷ்டை செய்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். We give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் அவருக்கே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட இந்த வீட்டார் அனைவரோடு கூட இன்று என்று சதாகாலம் இருப்பதாக. ஆமென். This is your